செய்தி கொடுக்க வருகின்றார் பாஸ்டர் போல் டோன்சன். முதலாக அங்க செய்தி கொண்டு வருகிறார். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே 3 மணி நேரத்திலே 6 செய்திகள் வருகின்றன. இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்யப்பட்டு மறு உழைப்பிலே போடும்பொழுது 110 நாடுகள் கேட்கிறார்கள். இலங்கையிலே பல நாடுகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே நாங்கள் முதலாவது செய்தி நித்திய வெளிச்ச நேரத்தில் முதலாவது செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்ச பிள்ளைகளும் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சார்பிலும் மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள் 110 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளையும் வருக வருக என்று அன்புடன் ஒரு மனத்தோடு ஆசீர்வதித்து அவர் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் பால் டி டோன்சன். Praise the Lord, praise the Lord, Pastor. God bless you. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Okay, இப்ப Pastor. செய்திக்கு முன்னாலே உங்களை ஒரு 3 நிமிடம் எடுத்து நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள், எங்கே ஊழியம் செய்தீர்கள், இப்பொழுது எங்கே இருந்து செய்து கொடுக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு இன்றைய நாளே ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஏங்கி அவரோடு வாஞ்சியோடு இருக்கிறோம். இப்பொழுது பாச 30 நிமிடங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஓகே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசேஷமாக சங்கமம் வானொலி நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். ரெவரண்ட் பால் டி டாசன் ஃப்ரம் சென்னை. எங்களுடைய சபை ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி ஃபெய்த் டேபர்னாக்கிள் ஆந்திராவிலும் இருக்கின்றது, சென்னையிலும் இருக்கின்றது. ஆந்திராவில் ஒரு 25 சபைகள் எங்களுக்கு கீழாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அநேக அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அனுக்கிரகத்தை அநேக ருசி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்கள் மூலமாக, சபையின் மூலமாகவும் சபைகள் மூலமாகவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் டீச்சிங் மினிஸ்ட்ரியும் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ட்ரைனிங் சென்டர் ஃபார் லைஃப் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு ட்ரைனிங் சென்டர் வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரியாலிட்டி, உண்மையை எப்படி அனுபவிப்பது எப்படி என்று ஜனங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். இப்படியாக அநேக ஊழியங்களை கர்த்தர் செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் டொரண்டோ பட்டணத்திலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே இந்த நேரமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் செய்திக்கு நேராக செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நாம் வந்தது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். இந்த ஜெனரேஷன், இந்த சந்ததியில நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தபடியினால் அவர் நம்மை இந்த காலத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், எல்லாவற்றையும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் செயல்படுத்துகிற தேவன். அவர் எந்த தவறும் செய்ய முடியாது. ஆகவே எப்படி எலியாவை அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, எப்படி பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ, எப்படி சார்ல்ஸ் வெஸ்லி, ஃபின்னி ஆகிய தேவதாசர்கள் அந்தந்த காலத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரோ, அதே போல இந்த நாட்களில் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சியாக? யாரும் அந்த வண்ணமாக கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்று நாம் சொன்னால் போதாது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதை உலக ஜனங்கள் அறிய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். என்றால் எல்லாருக்கும் விசுவாசம் கிடையாது. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. உலக ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், உலக ஜனங்கள் பார்க்க முடியுமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை எடுத்து பாருங்கள். தேவன்
யோசேப்போடு இருக்கிறதை தேவனை அறியாத போத்திப்பர் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு செய்கிற யாவற்றையும் தேவன் வாய்க்க செய்கிறார் என்பதை போத்திப்பர் கண்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக ஜனங்கள் பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது பார்ப்பார் என்றால், நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான். இந்த சுருக்கமாக எதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. என்றால் அவர் படைத்த உலகம் மிகவும் நன்றாய் இருந்தது போடவில்லை, மிகவும் நன்றாய் இருந்தது. ஆதாமும் ஏவாளும் அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பும் மிகவும் நன்றாய் இருந்தது. ஏனென்றால் தேவன் நல்லவர், நல்ல காரியங்களை செய்கிறவர். ஆகவே மிகவும் நன்றாய் செய்தார். ஆனால் மனிதனோ கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவன் தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல், செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்தபடியினால் பாவம் இந்த உலகத்தில் வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், பார்த்தீங்களா, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. அப்படின்னா பாவம் எப்படி உலகத்திற்குள்ளாக வந்தது? ஒரே மனுஷனாலே. அப்போ பாவம் வந்த உடனே மரணம் வந்துருச்சு. மரணத்தோடு வியாதி, தொந்தரவு, பிரச்சனை, துக்கம், துயரம், நிந்தனைகள், பலவிதமான நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் உலகத்தில் புகுந்து மனிதனை ஆட்டி படைக்க துவங்கினது. மனிதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேவன் கீழ்ப்படியாத மனிதன் மேல் இறங்கினார். கீழ்ப்படியாத மனிதன் மேல் அன்பு வைத்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்த போது அவர் மனிதனாக மாறினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியில் வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தவர் மாம்சமாக மாறினார். எதற்காக? மனிதனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக, மனிதன் இழந்த யாவற்றையும் அவனுக்கு திரும்பவும் தரும்படியாக தேவன் இவ்வுலகத்தில் மனிதனாக தோன்றி நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார். இன்று நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கின்றார். பிரியமானவர், இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்போ இப்போ நமக்கு என்ன பெயர் என்றால், தேவனுடைய பிள்ளைகள். மேல் இருக்கும் தேவன் நம்முடைய அப்பா. அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்குள்ளாக தந்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, man shall not live by bread alone, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த உலகத்துல நீங்க ஜீவிக்கணும்னா அப்பவும் நமக்கு தேவை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தேவை. ஆகவே வார்த்தையை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை, சத்தியத்தை அவன் புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் வார்த்தையை புரிந்து கொள்வோம் என்றால் விசுவாசிக்க முடியும். விசுவாசிப்பாய் என்றால் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகும். அதுதான் சூத்திரம். வேதம் இருக்கும் என்றால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கிடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நமக்கு என்ன நடக்கிறது என்றால்,
தேவ பிள்ளைகளுக்கு நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அப்படியே நமக்கு நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையை நாம் என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படியே நாம் நம்ப வேண்டும். அது எப்படி நடக்கும் எப்படி நடக்காது என்று அது நம்முடைய ஆராய்ச்சி பண்ணுகிற வேலை அல்ல. கர்த்தர் சொல்வார் என்றால் அவர் நோக்கத்தோடு தான் சொல்லுவார். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் என்றால் இந்த உலகத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கும் வாழ்வை நம்மால் எளிதாக வாழ முடியும். ஆகவே தான் தேவன் வார்த்தையை தந்தார். வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட துயரங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தேவ பிள்ளைகள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இன்றைக்கும் நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்ப பாத்தீங்கன்னா பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், உலகில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர், நமக்கு தான் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர். நாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம என்ன செய்து விட்டார்? தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆங்கில வேதாமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்பெஷல் பீப்புள் என்று போட்டிருக்கு. விசேஷ ஜனமா இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் பூச்சக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனுக்கு நாம் விசேஷ ஜனம். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு விசேஷ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை அற்புதங்கள் செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை போஷிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மை எந்த தீங்கும் தொடாதபடி பாதுகாக்கிற வார்த்தை. வார்த்தையினால் இந்த உலகத்துல நாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவித்தாரோ அப்படியே நம்மால் ஜீவிக்க முடியும். ஆகவே இந்த நேரத்துல நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வைத்திருக்கிறீரே, நீ நல்லவர்ப்பா. அவர் நம்முடைய தகப்பன் தானே. அவர் நல்ல இடத்துல தான் நம்ம வைப்பாரு. எந்த தகப்பனும் பொல்லாத இடத்துல வைப்பாரு. திங்க் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சுட்டாரு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, திடீர்னு பார்த்தா வேலை இல்லைன்றாங்க, திடீர்னு பார்த்தா இந்த வியாதி வந்துடுச்சுன்றாங்க, திடீர்னு பார்த்தா இந்த காரியம் நடக்குது அந்த காரியம் நடக்குது என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கின்றாரே. என்னுடைய வாழ்க்கையும் இப்படி நடக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் ஒரு நல்ல இடத்துல தான் தம்முடைய பிள்ளைகளை வைப்பார். தீமையான இடத்துல வைக்க மாட்டார். தீங்கு நிறைந்த உலகத்துல தான் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவர் என்று போட்டிருக்கு. இப்ப வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவர். அப்ப வனாந்திரத்துல முதல் சபை இருந்தது. அந்த சபையை நடத்தும்படியாக மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். எங்க இருந்தது சபை? வனாந்திரத்துல. தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்த பிறகு எங்கு கொண்டு சென்றார்? வனாந்திரத்தில். எப்படிப்பட்ட வனாந்திரம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். பார்த்தீங்களா? அந்த வனாந்திரத்தை என்ன இருந்துச்சா? கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வனாந்திரத்துல ஒரு மனுஷனுக்கு தேவை தண்ணீர். தண்ணீரே கிடையாது, வறட்சி தான் இருந்தது. தேள்கள் இருந்தது, சர்ப்பங்கள் இருந்தது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள். பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில தம்முடைய ஜனங்களை கொண்டு போனாரு. அப்ப ஆண்டவர் மோசமானவரா? விடுதலை செய்த தம்முடைய ஜனங்களை சொந்த ஜனம் என்று சொல்லிவிட்டு மோசமான இடத்துக்காக கொண்டு போவார்? இல்ல. இதனுடைய ரகசியம் என்னவென்றால், அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருந்தாலும் வறட்சி இருந்தாலும் தேவ ஜனங்களை மேற்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் அவர்களோடு இருந்தார் அந்த வனாந்திரத்தில். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால்,
இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். நல்லா கவனிங்க. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். அப்போ அந்த வனாந்திர வழியில கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த வனாந்திர வழியில, வறட்சி இருந்த வனாந்திர வழியில கொண்டு சென்று அவளோடு தேவனும் இருந்தார். தம்முடைய ஜனத்தோடு தேவன் இருந்தார். அவர் இருந்தபடினால் அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. உபாகமம் 2:7. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. எது குறைவுபடவில்லையா? ஒன்றுமே குறைவுபடவில்லை. எந்த கொள்ளிவாய் சர்ப்பமும் கடிச்சிச்சா சொல்லுங்க? தேள் கடிச்சிச்சா? அவங்க எப்போ கீழ்ப்படியாம போனாலும் அன்னைக்கு தான் கடிச்சிச்சு. கீழ்ப்படியாத வரைக்கும் அவங்க ஒழுங்கா போன வரைக்கும் நீங்க எடுத்து பார்ப்பீர்கள் என்றார். ஒரு கொள்ளிவாய் சர்ப்பமும் தேளும் ஒரு சின்ன குழந்தைய கூட கடிக்கல. ஏன் கடிக்கலன்னா கர்த்தர் அவளோடு இருந்தார். இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிறது. எங்கன்னு கேட்குறீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்னா அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? சர்ப்பங்களும் தேள்களும் சுற்றி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இது புதிய ஏற்பாடு. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கிற உலகம் சர்ப்பங்கள் தேள்கள் நிறைந்த உலகம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், பிசாசின் கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சர்ப்பம் கடிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. ஆகவேதான் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்று உனக்கு குறைபடாது. என கர்த்தர் இருக்கிறார். ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடத்தினாரு. குறைவு இல்லையா? குறைவு இருந்தது. யாரும் அறிந்த வண்ணமாக தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனா தண்ணீர் இருந்துச்சா இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? அவள் அறியாத இடத்தில், நினையாத இடத்தில் இருந்தது. கண்மலைக்குள்ளாக இருந்தது. பாருங்க, ஆண்டவருக்கு சரியான இடத்துல தான் கொண்டு போவார். நம்ம பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது, இவ்வளவு பெரிய குழப்பமா இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. வார்த்தையை புரிஞ்சுக்கிங்க. வார்த்தையை புரிஞ்சுட்டீங்கன்னா புரிந்த வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்யும். அந்த வார்த்தை கிரியை செய்யும் போது வார்த்தையின் வல்லமை உங்களுக்காக வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார் லூக்கா 10:19 என்ன சொன்னார்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படின்னா ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றுனா ஒன்றும். அது எப்படி சேதப்படாம அப்படின்னா சேதப்படுத்த தான் போகுது. ஏன்னா நீ அதான் விசுவாசிக்கிற. வார்த்தை சொல்லிடுச்சுப்பா, தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவர் நல்லவர், கண்டிப்பாக செய்வார். ஆகவே நாம் இந்த நேரத்தில் இந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல உலகத்தில் இருக்கணும். பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் உனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. அப்ப ஆயுதங்கள் உருவாகலாம், ஆனா வாய்க்க போறது கிடையாது. அப்ப ஏன் கவலைப்படுற? சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆயுதங்கள் உருவானாலும் வாய்க்காது என்று சொன்னீர். சொன்னவன் நல்லவர். சில பேர் சொன்ன உடனே நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிஸ்டேக்கு. கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அவங்க எதிர்பார்த்த ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல வரல, ஆனா தண்ணி வந்துச்சு வனாந்திரத்துல. அதே போல ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்த்து போடுவார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எனக்காக யாவற்றையும் செய்பவரே, நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நீங்க வார்த்தையை புரிஞ்சுக்கணும். வார்த்தை கிரியை செய்யாமல் இருக்கவே முடியாது. வேதத்துல பார்த்தீங்கன்னா எத்தனோ வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த வார்த்தைகள் எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது? தேவன் சொன்ன வார்த்தைகள். எதற்காக தேவன் சொன்னார்? அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை சொன்னார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. பாருங்க, வீணான காரியம் அல்ல.
இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. வார்த்தை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போகும் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். பார்த்தீங்கன்னா, வார்த்தையினால் நாட்களை நீடிக்க பண்ண முடியும். அவ்வளவு வல்லமா வார்த்தைக்கு இருக்கு. ஏனென்றால் வார்த்தை நம்முடைய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் word of God is alive and powerful. தேவனுடைய வார்த்தை ஜீவனுடையதாயும் வல்லமையுடையதாயும் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜீவனுடைய வல்லமையுடைய வார்த்தை உங்களுக்காக இந்த நேரத்தில் கிரியை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. வார்த்தையை மாத்திரம் புரிஞ்சுக்குங்க, வார்த்தையை அறிஞ்சுக்குங்க. பரிசுத்தாவினர் அதுக்காக தான் கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார், வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு. ஏனென்றால் ஆவியானவர் மாத்திரம்தான் வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே ஆவியானவர் உதவியோடு வார்த்தையை நாம் புரிந்து கொள்வோம். வார்த்தையில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிவர்த்தி வார்த்தையில் தான் இருக்கின்றது. இந்த வார்த்தை இன்றைக்கும் அநேகருக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. பாருங்க, உங்க தேவன் யாரு? அமைதலா இருக்கிற தேவன் அல்ல. மற்றவர் உங்களை வெட்கப்படுத்த நினைக்கும் போது அமைதலா இருக்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். அதற்காக தான் உங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்தெடுத்தார். நிச்சயமாக கிரியை செய்வார். ஆனால் நீங்க வார்த்தையை பிடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த நேரத்தில் நீங்க வியாதியோடு இருப்பீர்கள் என்றால் வேதாமத்தில் அநேக வார்த்தைகள் தேவன் உச்சரித்திருக்கிறார். எதற்காக? அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நானே உன் பரிகாரியான கர்த்தர், ஐ அம் தி லார்ட் தட் ஹீலத் thee. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல உன் நடுவில் இருக்கும் வியாதியை நான் எடுத்து போடுவேன், ஐ வில் ரிமூவ் சிக்னஸ் ஃப்ரம் தி மிட்ஸ்ட் ஆஃப் thee. பாருங்க, வியாதியை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சகல நோய்களும் உங்களை விட்டு நீக்குவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது எப்படி வியாதி போகும், அது எப்படி இந்த பிரச்சனை போகும்? எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. வசனத்தை தேடுங்க. மற்றவங்களுக்கு போலன்னா அது நமக்கு தெரியாது. வார்த்தை எனக்கு கிரியை செய்யுது. வார்த்தை கிரியை செஞ்சா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அதற்காக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அவர் தானே சொன்னார். எடுத்து பாருங்க, நான் வசனத்தை கோட் பண்ணிட்டே இருப்பேன். சங்கீதம் 103:3 என்ன போட்டிருக்கு? Who forgiveth all our iniquities, who healeth all our diseases. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சங்கீதம் 103:3 நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, கர்த்தர் உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாரா? ஆமான்னு அதே வார்த்தையில பார்ப்பா, அதே வசனத்துல பாருங்க, உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அதுல சந்தேகம் வருது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார் என்றால் அதே போல உங்கள் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார். ஆகவே இந்த நேரத்தில் வார்த்தையை பிடிச்சுக்கணும். வார்த்தைக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? உங்களுடைய மனது. மனது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அதுதான் ஜென்ம ஸ்வாபம் உள்ள மனது. அது எப்படி நடக்கும்? இது எப்படி போகும்? அப்ப நீ தான் கஷ்டப்பட போற. யாரும் உதவி செய்ய போறது கிடையாது. யாராச்சும் உதவி செய்வாங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நீ பிழைக்கணும்னா உனக்கு வார்த்தை தேவை. வேலை இல்லாம இருக்கீங்களா? நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? குடும்ப பிரச்சனையோடு இருக்கின்றீர்களா? கணவன் பிரச்சனை பண்ணுகிறானா? மனைவி பிரச்சனை பண்ணுகிறார்களா? பிள்ளை பிரச்சனையாக இருக்கின்றார்களா? எல்லாமே ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கின்றதா? இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக பில்லி சூனியம் யாராவது செய்திருக்கிறார்களா? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கின்றது. எல்லாவற்றையும் வார்த்தையினால்தான் தேவன் உண்டாக்கினார். அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீ அறியா புரியா நினையா வழி உனக்கு முன்பாக திறப்பதை நீ காண்பாய். நீ எண்ணி பார்க்காத அதிசயங்களை பார்க்கும்படியாக அந்த வார்த்தை உனக்காக கிரியை செய்யும்.
தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. கர்த்தருடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பை யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ அன்பு. அந்த தேவ அன்பினால் உன்னை நேசிக்கிறார். நான் அதே சமயத்தில் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அவரை பிரியப்படுத்த நாம் நாட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அவரை பிரியப்படுத்த நாங்கள் எப்பொழுதும் நாடுகிறோம். அதை நீங்க செய்யணும். கர்த்தரை பிரியப்படுத்த நாடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. தேவ பயத்தோடு இருங்க. கர்த்தர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 5ஆம் வசனத்துல, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பொல்லாத உலகத்துல வாழ்கின்ற நாளெல்லாம் நீ எதை பார்ப்பாய்? எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் தேவ பயத்தோடு இந்த உலகத்துல ஜீவிங்க. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பரதேசிகளாய் நாம் சஞ்சரிக்கும் நாளெல்லாம் தேவ பயத்தோடு நாம் இருக்க கடவோம் என்று போடப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தேவ பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவங்க கவலைப்படாதீங்க, பிரச்சனையை கவலையே படாதீங்க. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. எத்தனை அற்புதங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்ட ஜனங்கள், அந்த வார்த்தை அவளுக்காக செயல்படுவதை அவர்கள் பார்த்தார்கள். நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியமான அதிசயங்களை அவர்கள் கண்களினால் அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்திலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் இதுவரை பெரிய அற்புதங்களை பார்க்காவிட்டால் இனிமேல் பார்க்க போகிறீர்கள். இதற்காக தான் கர்த்தர் இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே சந்தோஷமாக இருங்கள், களி கூறுங்கள். நல்ல நாட்கள் துவங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில். ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்ன பிரகாரமாக நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். ஆங்கில வேதாமத்தில் ஸ்பெஷல் பீப்புள், விசேஷ ஜனமாய் இருக்கின்றீர்கள். பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களும் விசேஷ ஜனமாய் இருக்கின்றீர்கள். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேன்மேலும் பெருகுவீர்களாக. தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீர்களாக. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்கள் தேவன் செய்வதை உங்கள் கண்கள் காண்பதாக. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொன்ன பிரகாரமாக, உன்னை காண்கிற யாவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவரே, உயர்த்துகிறவரே, பாதுகாக்கிறவரே, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட யாவரையும் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, உயர்த்துவீராக, பெருகச் செய்வீராக, சாட்சியாக ஜீவிக்கும்படியாக உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையின் கரமானது இவர்களுக்காக செயல்படுவதாக. இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எல்லாரும் கிருபையினால் மூடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. அருமையான ஒரு வெளிப்பாட்டை இந்த நித்திய வெளிச்சத்திலே செய்தியில கொடுத்திருந்தீர்கள். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பது உலகம் காண வேண்டும். அருமையான ஒரு தலைப்பு. அதாவது யோசேப்பு தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை வேதாகம் நிரூபித்தது. அதே போல இந்த பாவம் கீழ்ப்படியாமல் பாவம் வந்தது. விசுவாசத்தை பற்றி சொன்னீங்கள். இந்த வனாந்திரத்து சபை ஒரு நல்ல அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்கள். இந்த வனாந்திரத்து சபை சர்ப்பங்கள், தேள்கள், வறட்சியல், அப்படி கரடு முரடான வழியாத்தான் ஆண்டவர் அழைச்சு கொண்டு போனார். அழைச்சு கொண்டு போய் அவர் கைவிடவில்லை, எல்லாவற்றையும் சித்தியா நடத்தினார். அதே போல்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வறட்சியான உலகம், இந்த உலகத்திலே ஆண்டவர்கள் வச்சு கொண்டிருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்குள்
உண்மையா உத்தமமா ஊழியம் செய்து வந்தால் வனாந்திர வாழ்வு செழிப்பாக மாறும். அது ஆமா. மட்டுமல்ல, வார்த்தையை பற்றி சொன்னீங்கள். சங்கீதத்தை சில காரியங்களை சொன்னீங்கள். கர்த்தருக்கு பயப்படுறது. அதான் முதல். கர்த்தருக்கு யார் யார் பயப்படுறார்? உண்மையில பாஸ்டர், இப்ப ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தரை வாசித்து, தியானித்து, அபியாசப்படுத்தி, ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து, அது மட்டுமல்ல, பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். ஆமா. அதுதான் அங்கே முக்கியம். ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழும் பொழுதுதான் அங்கே நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுக்குள் ஆமா. ஆண்டவர் இருக்கிறார் வெளிப்படுத்த முடியும். நீங்க சொன்னீங்க என்ன இந்த அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அவர் நான் பிராணனை அழுவிக்கு விலக்கி இந்த சொன்னீங்க பாடமாக்கி வச்சுக்கிறேன். அருமையான ஒரு வசனம். நாங்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கோம். இந்த உலகத்தை நோக்கக்கூடாது. வார்த்தைக்கு முதல் பாருங்க பாச, இந்த சங்கம வானொலி 3 மணி நேரத்தில் 6 செய்தி போகுது. இந்த கேட்டு ஒரு அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். காரணம் உங்க நீங்க தான் செய்தி கொடுப்பீங்க 4 மத்தியானம் ஒரு செய்தி தான். ஆனால் சங்கம வானொலியிலையும் நித்திய வெளிச்ச நேரத்திலையும் 6 செய்தி. அந்த செய்தியை கேட்டு அந்நியர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. 110 நாடு உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எந்தெந்த நாடுகளை கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா தேய்ச்சி போவீங்க. 110 நாடுகள் இலங்கை நாட்டுல கூட வன்னர், மட்டக்களப்பு, வவுனியா அங்கே மறுமுறை கேட்டு ஐயா மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது. எங்கட சபையில 4 மணித்தாயில ஒரு செய்தி. ஆனா உங்களோட நிகழ்ச்சி 3 மணித்தாயில 6 செய்தி. வேதாமத்துல பொக்கிஷங்களை எடுத்து அள்ளி எறியுறீங்களே ஐயான்னு சொன்னார். அப்படியாக நித்தியத்தை ஆசிர்வதிக்கிறார். உங்கள் செய்தி மிகவும் ஆசுகமா இருந்தது. இன்றைய நாளை உங்களை கொண்டு வந்த சிஸ்டர் பிரண்டா எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சகோதரி ஊழியம் செய்கிற சகோதரி, அற்புதம் செய்கிற சகோதரி, அவதான் உங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கு. அதுக்காக சங்கம வானொலி சார்பிலும் நித்திய வெளிச்சமான சார்பிலும் சிஸ்டர் பிரண்டாக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைட்டு செய்யுங்க ஆலோசிப்பாராக. நீங்கள் நீங்க இந்தியா சென்றாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓடி வந்து உங்களுடைய செய்தியை கொடுங்க. இந்த வனாந்திர செய்தியை கொடுங்க. ஆசுவாம செய்தியை கொடுங்க. அக்கா நேர்மை கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சபையையும் இருக்கிற இடத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென். அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியுமாக வந்து எங்கள் நித்திய வெளிச்சத்தில் வந்து உங்கள் வார்த்தையை பழுத்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன். நன்றி நன்றி. ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord. ஆமென். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் அருமையான வார்த்தை மூலமா பாஸ்டர் எங்களை ஆசீர்வதித்த நாங்க கர்த்தர் எப்படி அந்த வெளிச்சத்தை நாங்க உலகத்துக்கு நாங்க காட்டி அவருக்கு சாட்சியா இருப்பது தான் கர்த்தருடைய இருக்கிறது என்று அவர் எங்களுக்கு இல்ல அதிகமான வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். மறுபடியாக நாங்க நயோமி லோகன் அவர்களே